பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இன்றைக்கு நாம் எதை குறித்து பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, லேவி மினிஸ்ட்ரி என்கிற போலி மினிஸ்ட்ரி. நம்முடைய சகோதரர் ஜான் ஜெபராஜ் அவர்கள் லேவி மினிஸ்ட்ரி என்கிற ஒரு ஊழியத்தை ஆரம்பித்து நடத்தி வந்தார்கள். அந்த லேவி மினிஸ்ட்ரியினுடைய இப்போது நிலை என்ன என்று நமக்கு சரியாக தெரியவில்லை. ஆனாலும் அநேகர் சகோதரர் ஜான் ஜெபராஜ் அவர்களை குறித்து அவதூறாக சமூக வலைத்தளங்களிலே பேசி வருகிறதை நாம் கேட்க முடிகிறது, பார்க்க முடிகிறது. நான் ஒரு காரியத்தை இங்கே தெளிவுபடுத்த விரும்புகிறேன். சகோதரர் ஜான் ஜெபராஜ் அவர்களுக்கும் மற்ற சபைகளான கத்தோலிக்க சபையாகட்டும் இருக்கட்டும், சீர்திருத்த சபையாக இருக்கட்டும், பெந்தேகோஸ்தே சபையாக இருக்கட்டும், மற்ற இண்டிபெண்ட் சபைகளாக இருக்கட்டும், இந்த சபைகளுடைய ஊழியர்களுக்கும் சகோதரர் ஜான் ஜெபராஜ் அவர்களுக்கும் என்ன வித்தியாசம்? ஒரே ஒரு வித்தியாசம்தான். அவர் நடனமாடுவார், இவர்கள் நடனமாட மாட்டார்கள். இதுதான் வித்தியாசமே ஒழிய மற்றபடி இவருக்கும் அந்த ஊழியர்களுக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை என்பதை நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். ஏனென்றால், எப்படி சகோதரர் ஜான் ஜெபராஜ் அவர் தன்னை ஒரு லேவியன் என்று அழைத்து கொண்டாரோ, அப்படியே மற்ற ஊழியர்களும் தங்களை லேவியர்கள் என்று அழைத்து கொள்ளுகிறார்கள். நீங்கள் வேதத்தை நன்கு நீங்கள் வாசித்தீர்கள் என்றால் தெரிந்து யார் லேவியர்கள். இஸ்ரவேலர்களுடைய 12 கோத்திரத்திலே ஒரு கோத்திரம்தான் இந்த லேவி கோத்திரம். இந்த லேவி கோத்திரத்தை ஆண்டவர் ஆசாரியர்களாக இருக்கும்படி நியமிக்கிறார். அது நியாயப்பிரமாண சட்டத்தின்படி நியமிக்கிறார். நியாயப்பிரமாண சட்டத்தின்படி லேவியர்களை ஆசாரியர்களாகவும் ஆரோனையும் அவனுடைய பிள்ளைகளையும் பிரதான ஆசாரியராகவும் நியமிக்கிறார். இன்று நம்முடைய நாட்டில் இருக்கிற ஊழியர்களில் யாராவது இந்த இஸ்ரவேல் கோத்திரத்தில் இருக்கிற லேவி குடும்பத்தில் பிறந்தவர்களாக இருந்தார்களானால் அவர்களுக்கு இது விளக்கப்பட்டிருக்கிறது. மற்றபடி இந்திய நாட்டிலே, இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஊழியர்களுமே யாரும் இஸ்ரவேல் கோத்திரத்தில் பிறந்தவர்கள் கிடையாது. அவர்கள் பூர்வீகமாக இந்த தேசத்தை உடையவர்கள். ஆக இவர்கள் இஸ்ரவேலர்கள் கிடையாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொரு விஷயம், ஆசாரிய முறைமை என்பது 2 முறைமைகள் இருக்கிறது வேதத்திலே. ஒன்று நியாயப்பிரமாண முறைமை, இன்னொன்று மெல்கிசேதேக்கின் முறைமை. இந்த நியாயப்பிரமாண முறைமையின்படிதான் ஆரோன் ஆசாரியராகவும் லேவியர்கள், ஆரோன் பிரதான ஆசாரியனாகவும் லேவியர்கள் ஆசாரியர்களாகவும் நியமிக்கப்படுகிறார்கள். என்னாகமம் 3வது அதிகாரம் 10வது வசனம் இப்படி சொல்லுகிறது: இந்த ஊழியத்தை செய்யும்படி சேருகிற அந்நியன் கொலை செய்யப்பட கடவன். அதாவது ஆரோனுடைய குடும்பத்தை சேராத வேறு அந்நியன் இந்த ஆசாரிய ஊழியத்தை செய்யும்படி அவன் ஏற்படுவானால் அவன் கொலை செய்யப்பட கடவன் என்று நியாயப்பிரமாணத்தினுடைய சட்டம். அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த லேவி கோத்திரத்தில் பிறக்காமல் யூதா கோத்திரத்தில் பிறந்திருக்கிறார் என்பது நாம் அனைவரும் அறிந்த ஒரு செய்தி. நான் சொல்லுகிற காரியங்களுக்கான ஆதார வசனங்களை நான் இங்கே வீடியோவில் பதிவிட்டு இருக்கிறேன். நீங்கள் அதை பொறுமையாக படித்து என்னோடு கூட அதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஆக நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினாலேயே நியாயப்பிரமாண முறைமையின்படி ஆசாரியராக முடியாத பட்சத்திலே நம்ம ஊரில் இருக்கிற இந்த ஊழியர்கள் எப்படி ஆசாரியர்கள் ஆனார்கள் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்போ இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாண முறைமையின்படி ஆசாரியராக முடியாத காரணத்தினாலே அவர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி ஆசாரியரானார் என்று எபிரேயர் புஸ்தகத்தில் நீங்கள் தெளிவாக வாசித்து தெரிந்து கொள்ளலாம். அவர் எப்படி இந்த மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி ஆசாரியரானாரோ அப்படியே உங்களையும் என்னையும் எல்லா கிறிஸ்துவனுடைய பிள்ளைகளையும் அவர் ஆசாரியராய் மாற்றியிருக்கிறார். ஆசாரியர், போதகர், ஆசாரியர்
மற்றவர்கள் ஆசிரியர்கள் அல்ல என்பது இங்கு சத்தியமில்லை. கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிற எல்லாருமே ஆசாரியர்கள்தான். நம் எல்லாருக்கும் ஒரே பிரதான ஆசாரியர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த நியாயப்பிரமாண முறைமையின்படி பிரதான ஆசிரியராகிய ஆரோன் முதலாவது நியமிக்கப்படுகிறார். அதற்கு பிறகு அவருடைய பிள்ளைகள் என்று அநேக பிரதான ஆசிரியர்கள் நியாயப்பிரமாண முறைமையின்படி உண்டு. ஆனால் இந்த மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் பிரதான ஆசாரியர். அதற்கப்புறம் யாரும் பிரதான ஆசிரியர்கள் இல்லை. அது ஆக முடியாது. அதனால்தான் வேதம் சொல்லுகிறது அவரே ஒரே பிரதான ஆசாரியன். இப்படி இருக்கும் பட்சத்தில் இன்றைக்கு இந்த ஊழியர்கள் எப்படி தங்களை லேவியர்கள் என்று அழைத்துக் கொள்கிறார்கள் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதனால்தான் இந்த வீடியோவின் ஆரம்பத்தில் நான் சொன்னேன், லேவி மினிஸ்ட்ரி போலி மினிஸ்ட்ரி. லேவி ஊழியம் என்பது போலியான ஊழியம். இன்று யாரும் லேவியர்கள் கிடையாது. நம்மை, அதாவது புரஜாதிகளாக இருந்து ரட்சிக்கப்பட்டிருக்கிற நம்மை லேவியர்கள் என்று வேதத்தில் எந்த இடத்திலும் குறிப்பிடப்படவில்லை. நீங்கள் நன்றாக வேதத்தை தேடி வாசியுங்கள். ஏன் இப்படிப்பட்ட நம் அறியாமையின் நிலைமை என்றால், நாம் புதிய ஏற்பாடு பகுதியை நாம் வாசிப்பதில்லை, போதிக்கிறவர்களும் அதை எடுத்து சொல்லுவதில்லை. அவர்களுக்கு வருமானத்திற்கான வகை பழைய ஏற்பாட்டில் இருக்கிறதுனால அதையே எடுத்து அவர்கள் போதித்து கொண்டிருக்கிறார்கள். அப்போது நீங்கள் வேதத்தை வாசிக்காமல் அவர்கள் சொல்வதையே நீங்கள் வேதமாக நினைத்து கொண்டிருந்தால் நீங்கள் ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் என்று அர்த்தம். அதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஒரு விஷயத்தை நீங்கள் நன்றாக தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். எந்த ஊழியக்காரனானாலும் எந்த ஒரு போதகரானாலும் தன்னை லேவியன், எனக்கு தசமபாகம் கொடுங்கள் என்று கேட்டால் நீங்கள் நன்றாக முடிவு செய்து கொள்ளலாம், அவர் கள்ள ஊழியர். நம்மிடத்திலே தசமபாகத்தை பெற்றுக்கொள்ளுகிற உரிமம் பெற்றிருக்கிற ஒரே ஒரு நபர் யார் என்றால் அது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். இதுதான் சத்தியம். நீங்கள் புதிய ஏற்பாடு பகுதியிலே எபிரேயர் புஸ்தகத்தை அதிகமாக வாசியுங்கள், அதிகமாக தியானியுங்கள். அதில் அநேக சத்தியங்கள் அடங்கியிருக்கிறது. அதை நீங்கள் வாசிக்காததினால்தான் இன்று அநேக சத்தியங்கள் உங்களுக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது. ஆக இன்று லேவியர்கள் என்று யாரும் இல்லை. யாராவது தங்களை லேவியர்கள் என்று சொல்லிக்கொண்டால் நீங்கள் நிச்சயமாய் 100% தீர்மானித்து கொள்ளுங்கள், அவர் போலி கள்ள ஊழியர். ஆமீன். நம்முடைய இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் அநேக உண்மையான சத்தியங்களை நான் வெளிக்கொண்டுவதற்கு நான் ஆவலாக இருக்கிறேன். அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பு எனக்கு தேவைப்படுகிறது. ஷேர் பண்ணுங்கள், அநேகருக்கு இது போய் சேர வேண்டும். ஆமீன்.